வணக்கம். நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஒரு கட்டத்துல இப்படி யோசிச்சிருப்போம். எவ்வளவுதான் ஓடுறது, நேரமே பத்த மாட்டேங்குதுன்னு. இல்லையா? அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் நேரம் இல்லைங்கிற அந்த ஃபீலிங்கையும் எப்படிதான் சமாளிக்கிறது? இது வெறும் டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் பத்தின ஒரு விளக்கம் இல்ல. அதையும் தாண்டி நம்ம மூளை, நம்ம உடல், நம்மளோட செயல்கள், இது மூணுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ஆழமான தொடர்பை புரிஞ்சுக்க போறோம். வாங்க இந்த பயணத்தை ஒண்ணா ஆரம்பிக்கலாம். சரி, முதல்ல இங்க இருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம வாழ்க்கை ஏன் எப்போதுமே ஒரு அவசரத்துல, ஒரு பரபரப்புல போயிட்டு இருக்கு? எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சா கூட வாழ்க்கையே ஒரு நிக்காத ஓட்டப்பந்தய மாதிரி இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா? ஏன்னா இந்த கேள்விக்குள்ளதான் நமக்கான பதிலும் ஒளிஞ்சிருக்கு. வாங்க அத பத்தி பார்க்கலாம். நீங்க எவ்ளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்கன்னா எனக்கு நல்லாவே தெரியும். உங்க வேலைக்காக, உங்க குடும்பத்துக்காக, எல்லாத்துக்காகவும் உங்க முழு உழைப்பையும் கவனத்தையும் கொடுக்கறீங்க. உங்களுக்கு இருக்கிற பொறுப்புகளையெல்லாம் நீங்க ரொம்ப சரியா பாத்துக்கிறீங்க. ஒரே நேரத்துல பல வேலைகளை திறமையா செய்றீங்க. இவ்ளோ செஞ்சும் பாசிட்டிவா இருக்கணும்னு நீங்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஆனா மனசுக்குள்ள ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கு. அப்படிதானே? அப்போ உண்மையிலே நம்மளோட பிரச்சனை தான் என்ன? ஒருவேளை நம்ம நினைக்கிற மாதிரி அது வெளிப்படையான ஒரு விஷயமா இல்லாமலும் இருக்கலாம். பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயோ வேலை ரொம்ப ஜாஸ்தி, நேரமே இல்ல அப்படின்னு வெளியில காரணத்தை தேடுவோம். ஆனா உண்மை என்னன்னா, பிரச்சனை வெளியே இல்ல, நமக்குள்ளதான் இருக்கு. ஓவர்லோடான நம்ம மூளை, ரொம்பவே சோர்ந்து போன நம்ம உடம்பு, இதுதான் அசல் காரணம். இத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரிதான். இத நல்லா கேட்டுக்கோங்க. இது நேர பிரச்சனையோ இல்ல மனசுல உறுதி இல்லாததோ கிடையாது. இது நம்மளோட செயல்பாடு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. சிம்பிளா சொல்லணும்னா, நமக்குள்ள இயங்குற சிஸ்டத்துல ஏதோ ஒரு சின்ன சிக்கல். அப்போ இதுக்கு தீர்வு என்ன? அதுதான் இந்த மூளை, உடல், நடத்தைங்கிற சிஸ்டம். இது ஒரு ஹோல் டைம்லே புதிய பார்வை. அப்போ இந்த மூளை, உடல், நடத்தை சிஸ்டம்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஸ்ட்ரெஸ்ஸையும் டைமையும் சமாளிக்கிற நம்மளோட உள்ளமைப்புக்கு, அதாவது நம்ம இன்டர்னல் சிஸ்டம்த்துக்கு பயிற்சி கொடுக்கறது தான் இது. வெளியிருந்து டிப்ஸ் தேடுறதை விட்டுட்டு நமக்குள்ளேயே நம்ம திறமைய வளர்த்துக்கிறது. பாருங்க, இது ஏதோ ப்ரொடக்டிவிட்டி ஹேக்ஸ் பத்தின பேச்சோ இல்ல வெறுமனே மோட்டிவேஷன் கொடுக்கறதோ கிடையாது. இது நமக்குள்ள இருக்கிற அந்த சிஸ்டத்தை முழுமையா புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரது பத்தினது. இந்த கட்டுப்பாட்டை அடையறதுக்கு 2 முக்கியமான தூண்கள் இருக்கு. இந்த 2 மாடல்கள் தான் இந்த முழு அணுகுமுறைக்கும் அடித்தளமா இருக்கு. மாடல் காம்படன்சி மாடல், அதாவது நம்ம திறமைகளை வளர்க்கறதுக்கான ஒரு கட்டமைப்பு. நம்ம வாழ்க்கையில வர சவால்களை திறமையா சமாளிக்கிறதுக்கும் அதுக்கு ஒரு நிலையான தீர்வை உருவாக்குறதுக்கும் இதுதான் ஃபவுண்டேஷன். இந்த கம்பேட்டன்சி மாடல்ல 3 ஸ்டெப் தான். 1 அறிவு, அதாவது ஸ்ட்ரெஸ்னா என்ன, அது எப்படி நம்ம உடம்பையும் மனசையும் பாதிக்குதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். 2வது திறன்கள், அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்றது, எதுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுன்னு கத்துக்கணும். 3வது நம்மளோட மனப்பான்மை, எந்த ஒரு சூழ்நிலையிலயும் ஒரு அமைதியான பொறுப்புணர்வோட நடந்துக்கிறது. இப்போ 2வது மாடலுக்கு வருவோம். நாலேஜ் பர்ஃபார்மன்ஸ் சிஸ்டம். இது என்ன பண்ணுதுன்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த உணர்வு நிலையும் வெளியில நம்ம செய்யற செயல்களையும் அதனால வர்ற முடிவுகளையும் ஒன்னா இணைக்குது. இதுலயும் 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. முதல்ல மூளை, அதாவது நம்ம நரம்பு மண்டலத்தை ரெகுலேட் பண்ணி அமைதியா வச்சுக்கிறது. 2வது உடல், நம்ம எனர்ஜியை சரியா நிர்வகிக்கிறது, சோர்வுலேருந்து வேகமா மீண்டு வருது. 3வது நம்ம நடத்தை, நம்ம பழக்க வழக்கங்களை மாற்றி அமைக்கிறது. நம்ம மூளை, நம்ம உடல், நம்ம நடத்தை, இந்த 3ம் ஒரே நேர்கோட்டுல வர்றப்பதான் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். சரி, இந்த அணுகுமுறைய நம்ம பின்பற்ற ஆரம்பிக்கும்போது நம்ம வாழ்க்கை எப்படி ஒரு குழப்பமான நிலையில இருந்து ஒரு தெளிவான பாதைக்கு மாறும்னு இப்போ பார்க்கலாம். இதுதானே நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒரு மாற்றம். எவ்ளோ பிஸியான நாளா இருந்தாலும் உங்க சிந்தனையில ஒரு தெளிவு இருக்கும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அது உங்க வாழ்க்கையில எவ்ளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு. எவ்வளோ பிரஷர் இருந்தாலும் ரொம்ப அமைதியா, நிதானமா முடிவெடுக்க முடியும். அவசரப்பட்டு எடுக்கிற தப்பான முடிவுகளை இதனால நாம ஹோல்டான தவிர்க்கலாம். எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்க வாழ்க்கை மறுபடியும் உங்க கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுங்கிற அந்த உணர்வு, இதுதான் இந்த பயணத்தோட உண்மையான வெற்றி. அப்போ இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம உள் உலகத்தை நாம மாஸ்டர் பண்றதுதான். வெளியே இருக்கிற சூழ்நிலைகளை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்றதை விட இது பல மடங்கு சக்தி வாய்ந்தது. இந்த ஒரு விஷயத்த மட்டும் மனசுல ஆழமா வச்சுக்கோங்க. நாம சரியா கையாளாத ஸ்ட்ரெஸ் ஒரு கட்டத்துல நோயா மாறுது. நாம சரியா கையாளாத நேரம் பின்னால நமக்கு வருத்தத்தை மட்டும்தான் கொடுக்குது. அதனால உங்க ஸ்ட்ரெஸ்ஸ உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்க, உங்க நேரத்தை உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்க, உங்க வாழ்க்கைய உங்க கையில எடுங்க.
இந்த பயணத்துல அடுத்த கட்டத்துக்கு போக நீங்க தயாரா இருந்தீங்கன்னா இதோ வெல்னஸ் ஃபார் லைஃப் அகாடமியோட விவரங்கள் ஸ்கிரீன்ல தெரியற நம்பர்லயும் இல்ல வெப்சைட்லயும் நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். இவ்ளோ நேரம் பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.